ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஆம்பிளிஃபையர் ரிவர்க் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு காரணங்கள் பண்ண போகிறோம். கேபினெட்லேருந்து எல்லாமே பாருங்க எப்படின்னா கண்டிஷன் இருக்குன்னு. இந்த கேபினெட் பார்த்தாங்கன்னா ஒரு ஸ்டீரியோ கேபினெட்டு தான். இதில் வந்து 2.1 போட்டுருக்காங்க. இதுலேருந்து எல்லாமே ஷார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இன்டீரியரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்டீரியரை பொறுத்தவரை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 24/024 ஒரு 5 ஆம்பியர் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரு, அங்கே டிபிஆர் பிசிபிலாம் எதுவுமே இல்லை. பிசிபி எதுவும் கிடையாது, அப்படியே வந்து இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்பியர். இது ஆல்ரெடி 0 ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்தாச்சு. 0 ஒரு 5 ஆம்பியர். அது வந்து எதுக்கு போட்டிருந்தாங்கன்னா இந்த 4440 இந்த போர்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்பு தனியாக வச்சுருக்காங்க. அப்போ தான் அந்த 5 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே இந்த டிரான்சிஸ்டர் போர்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு எல்லா ஐசி போயிடுச்சு, 2 ஐசியுமே. இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த போர்டு எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே இது சப்பு ஃப்ரீ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சப்பு ஃபாருக்கு ஒரு மோனோ போர்டு, அதேமாதிரி லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு ஸ்டீரியோ போர்டு வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். இது மாதிரி உங்களோட ஆம்பிளிஃபையர் எது ரீஓட் பண்ணணும்னா நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பு முக்கியமான ஷார்ட்டான காரணமே எதுக்கு பாருங்கள். இதோட வயரிங்கை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க. வயரிங் இங்கே பாருங்க, கண்ட்ரோலுக்குள்ள சில்க் ஒயர் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ரிட் பண்ண சீல்டு ஒயர் யூஸ் பண்ணுறது பதில் இதை பாருங்க. இந்த வயரிங் இங்கே பாருங்க, டேப் அடித்து அவங்க பண்ணி வச்சுருக்கிறது கண்ட்ரோல் இதே பாருங்கள். நீங்களே எப்படி இருக்குன்னு டேப் அடிச்சு வச்சுருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. வயரிங் நீட்டாக பண்ணாலும் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் இது வராது. நீட்டாக ஒவ்வொன்றும் டச் இல்லாமல் நீட்டாக பண்ணாலே பல தடவை வேலை பார்த்துருப்பாங்க. பல தடவை வேலை பார்த்து இப்படி இதுதான் இருக்குது. இப்போ இது நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது நல்லா பெஸ்ட்டாக ஆடியோ குவாலிட்டி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி தர போகிறோம். இது ஃபுல்லாக நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு மேக்ஸிமம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரே போதும். இதை சார்ஜஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு இப்போதைக்கு அவங்க இதுவே போதும்னா பட்ஜெட்டில் இருந்தாங்க. அதனால் இதை வச்சு பண்ணி தர போகிறோம். இது மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் ரீவொர்க்கு அசம்பிள்டு புதுசாகவே அசம்பிள் பண்ணி தரப்போகிறோம். புதுசாக 5.1 2.1 ஸ்டீரியோ ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா 1900 பண்ணித்தரோம். 2.1னா 5 நல்லா ஒரு 12 இன்ச்சு சப்பு போடுற மாதிரினா ஒரு 6000 பட்ஜெட்டில் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். நல்லா 12 இன்ச்சு சப்பு நல்லா ட்ரைவ் ஆகிற மாதிரி நல்லா பெஸ்ட்டாக நல்லா ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஹெவியாக போட்டு நல்லா வயரிங் நீட் பண்ணி நல்லா ஃபேன்லாம் வச்சு நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணி தருவோம். இதேமாதிரி வண்டிகளுக்கு எதுனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம், பெஸ்ட்டாக பண்ணி தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஆம்பிளிஃபையர் எது ரீவொர்க் பண்ணணும்னா நம்மளால கான்டாக்ட் பண்ணலாம், பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். வயரிங் எல்லாம் நீட் பண்ணி இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கேட்டு பார்க்கணும் கேபினெட் வர போடுறது எதுவுமே வச்சு ரெடி பண்ணி தரதான்னு. கேபினெட்டை பொறுத்தவரை ஃபேனுக்கு இடம் கிடையாது. இதில் சைடில் தான் கட்டி வச்சு இது வேணும். இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.